நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று இருந்த மனநிலையோட கொஞ்சம் நல்ல மனநிலை இருப்புங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நிறைய நபர்களுக்கு அப்ளிகேஷன் சரியாக ரன் ஆகாமல் இருந்து காலையிலேருந்து மதியம் வரைக்கும் பிரச்சனையாக இருந்தது. ஈவினிங்க்கு மேலே ஒரு கேப்சா அடித்தாவே உங்களுடைய மொத்த சீலிங் அமௌண்ட்டும் வந்துவிட்டது. ஸோ அதனால் எல்லோரும் சந்தோஷம். இன்றைக்கும் அதே மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. 100% இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பிரச்சனைலாம் சரியாயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் சரி ஆகலை. ஒரு சில நபர்கள் இன்றைக்கி காலையிலே ஒரு வீடியோ பார்த்து கேப்சா அடித்து உங்களுடைய ஃபுல் அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. எல்லாத்துக்கும் சந்தோஷமான விஷயம். இருந்தும் பல நண்பர்களுக்கு இன்னும் ஒர்க் ஆகாமல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் ஒயிட் பேஜாகவே இருக்குது, லாகினே ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்கள் அனைவருக்குமே என்ன அப்படின்னா, கூடிய விரைவில் அப்ளிகேஷன் சரியாயிரும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா உங்கள் அப்ளிகேஷனை ஒரு டைம் டெலிட் பண்ணிவிட்டு அல்லது லாக் அவுட் பண்ணிவிட்டு மீண்டும் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பெரும்பாலான மக்களுக்கு அந்த மாதிரி ஒர்க் ஆகிட்டுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே மாதிரி டெய்லி நம்மளுக்கு ஒரு கேப்சாவிலே ஃபுல் அமௌண்ட்டு வரக்கூடிய ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறுவனத்தில் நாம் விளம்பரம் பார்க்குறது மூலிமா தான் அவங்களுக்கு வருமானம் வரும். அப்போ தான் நிறுவனம் ரொம்ப நாள் தொடர்ந்து நடைபெறும், நமக்கும் வருமானம் தொடர்ந்து கிடைக்கும். சீக்கிரமாக ஏர்ன் பண்ணி நம்ம முடிச்சுட்டு அப்படின்னு சொன்னால் அது சுயநலம். நிறுவனத்துக்கு எப்படி வருமானம் வரும்? வராது இல்லையா? அதனால் நிறுவனம் சொல்லக்கூடிய சில விதிமுறைகளுக்கு நாமும் கட்டுப்பட்டு செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய லைஃப் ஃபுல்லாக மைவித்ரேட்ஸ் வரும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இன்றைக்கி ஒரு அப்டேட் கொடுத்துருக்கிறாரு எம்டி சார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்கள் இன்றைக்கி வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, மைவித்ரேட்ஸில் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான், ஆனால் ப்ராடக்ட் 5 மாதம் 6 மாதம் ஆகி கூட இன்னும் வரவே இல்லை, அதுக்கு என்ன தீர்வு சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அதுக்கு எம்டி சார் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய இடங்களில் இப்போ நம்ம புதிய அலுவலகம்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த இடங்களில் எல்லாத்திலும் நமக்கு வர வேண்டிய அந்த பிஎம்லேருந்து சிஎம் வரைக்கும் உண்டான உங்கள் ப்ராடக்ட் எல்லாமே அங்கே ஸ்டோரேஜ் பண்ண போகிறாங்க. யாருக்கெல்லாம் பொருள் வரலையோ அவங்க எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் நம்ம அப்ளிகேஷனில் கொண்டு வர போகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெப் லிங்க் அப்படின்னு ஒன்று கொண்டு போன வாரத்தில் நம்ம பார்க்காத அமௌண்ட்டெல்லாம் நம்மளுடைய வேலெட்டில் வர வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க இல்லையா? அந்த மாதிரி ப்ராடக்டை நாம் ரெஜிஸ்டர் பண்ணணும், எனக்கு வரல அப்படின்றதுக்காக ஒரு புதிய ஐக்கானை நம்மளுடைய அப்ளிகேஷனில் கொண்டு வராங்க. அது வந்ததுக்கப்புறமா நாம் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25-26 இடத்துல நம்மளுடைய மைவித்ரேட்ஸ் ஆஃபீஸினுடைய அலுவலகம் வரப்போகுது. அதில் உங்களுக்கு எங்கே நியர்பை ஆஃபீஸ் இருக்குதோ, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதோ அங்கே நீங்கள் அந்த நேமை மென்ஷன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான பொருளை கொரியர்லையோ அல்லது நேரடியாக போய் வாங்கிக்கிற மாதிரி ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது கூடிய விரைவில் வரும். மேக்ஸிமம் இந்த மே மந்த்துக்கு உள்ளாரியே அந்த எல்லா ஆஃபீஸும் ஓப்பன் பண்ணி எல்லாத்துக்கும் அந்த ப்ராடக்ட் வர மாதிரியான செயல் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ எங்கெங்கெல்லாம் ஆஃபீஸு இப்போ கரண்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 இடங்களில் இப்போ நம்மளுடைய ஆஃபீஸு லைவாக போயிட்டுருக்குது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் கிண்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது ஆம்பூரில், திருப்பத்தூரில் இருக்குது, சேலத்தில் குகை அப்படின்ற இடத்துல இருக்குது, நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு, திருப்பூரில் ராம்நகர் அப்படின்ற இடத்துல இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் 5 இடங்களில் நம்ம மைவித்ரே ஆஃபீஸ் இருக்குது. 1 பார்த்திங்கன்னா காந்திபுரம், 2 நரசிம்மநாயக்கன்பாளையம், 3 பீலமேடு, 4 சிங்காநல்லூர், 5வது ஆர்எஸ்புரத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பகோணம், பொள்ளாச்சி, திருச்சி, விருதுநகரில் சிவகாசி, மதுரையில் நம்ம நிறுவனத்தினுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அடுத்து கேரளா மாநிலத்தில் திருச்சூர், கர்நாடகாவில் சில்க் போர்டு, தெலுங்கானாவில் ஹைதராபாத், ஆந்திர பிரதேசத்தில் 2 இடங்கள் இருக்குது. 1 விஜயவாடா, இன்னொன்று திருப்பதி. அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோ அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸோ இந்த 20 இடங்களில் மைவித்ரே ஆஃபீஸ் இப்போ தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதை தாண்டி இப்போ புதுசாக ஒரு 16 இடங்களில் நம்ம தமிழ்நாட்டில் அலுவலகம் கொண்டு வர போகிறாங்க. அதுக்குண்டான அந்த ஆஃபீஸ் பார்க்குறது, அந்த ஃபர்னிச்சர் போடுறது அப்படின்றது, அட்வான்ஸ் கொடுக்குறது எல்லா வேலையுமே முடிஞ்சு சீக்கிரம் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உள்ளது. அது எங்கே இந்த புதிய அலுவலகம் திறக்க போகிறாங்க 16 இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கடலூர், 2வது கள்ளக்குறிச்சி, 3வது வேலூர், 4வது திருவண்ணாமலை, 5வது கிருஷ்ணகிரி, 6வது ஈரோடு, 7வது மதுரை, 8வது தேனி, 9வது ராமநாதபுரம், 10வது தூத்துக்குடி, 11 நாகர்கோவில், 12 தென்காசி, 13 திண்டுக்கல், 14 செங்கல்பட்டு, 15 திருவள்ளூர், 16வது தெலுங்கானா மாநிலத்தில்
மஞ்சூர் அப்படின்ற ஒரு இடத்துல 16 இடத்துல புதுசாக இப்போ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த ஆஃபீஸில் எல்லாத்தையும் நம்மளுடைய உறுப்பினர்களுக்கு உண்டான பொருட்கள் வராது இருக்குது இல்லை ப்ராடக்ட், அதை எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஐக்கான் கொண்டு வராங்க அப்ளிகேஷனில். அதுக்கப்புறம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா யாராருக்கு என்னென்ன முறையில் பொருள் வழங்குவதா நிறுவனம் சொல்கிறாங்களோ அந்த பிரகாரம் நம்ம பொருளை போய் வாங்கிக்கலாம். அதனால் பொருள் வரல அப்படின்றது ஒரு குறையாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பொருள் வரும். ஆனால் நீங்கள் மைவித் த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணதுக்கு உண்டான அமௌண்ட் வராமல் இருக்கா அப்படின்றத நீங்கள் மெயினாக பார்க்கணும். அந்த பொருள் நம்மளுக்கு முக்கியம் தான், அதை வாங்கி ஒரே நம்ம யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. இருந்தாலும் நிறைய நபர்கள் ஒரு நாளைக்கு 100கணக்கான நபர்களை ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு உண்டான ப்ராடக்டை தயாரிக்கிறதுல கொஞ்சம் டிலே ஆகுது இல்லையா, மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது. அதனால தான் இந்த டிலேவோட, மற்றபடி எதுவும் கிடையாது. இந்த புதிய அலுவல்கள்லாம் வந்துருச்சுனாவே நம்மளுடைய பொருட்கள் உடனுக்குடன் வந்துடும், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். மைவித் த்ரெட்ஸ் இத்தனை இடங்களில் ஆஃபீஸ் பண்ணி மக்களுடைய வசதிக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் சில நபர்கள் மைவித் த்ரெட்ஸை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் சீக்கிரம் இழுத்து மூடிட்டு ஓடிடுவாங்க, நீங்கள் போய் ஏமாந்துடாதீங்க அப்படின்லாம் நிறையா நபர்கள். நேற்று கூட ஒருத்தர் யூடியூப்பில் கூட ஒரு சின்ன நண்பர் வீடியோ போட்டிருந்தார், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா இன்றைக்கி ஆன்லைனில் எல்லாத்துக்கும் ஒரு பார்ட் டைம் ஜாப்னா கண்டிப்பாக தேவை. நம்ம ரெகுலராக ஒரு கம்பெனிக்கு போகிறோம் செய்கிறோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நம்மளுடைய லைஃப்பை பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணவே முடியாது. மைவித் த்ரெட்ஸ் பற்றி குறை சொல்கிறவங்க அல்லது ஏமாந்துறீங்க அப்படின்னு சொல்கிறவங்க இதை விட ஒரு நல்ல ஜாப்பாக ஏமாறாமல் நல்ல ஸ்டெடியான ஒரு கம்பெனியாக இருந்தால் மக்களுக்கு நீங்களும் சொல்லலாம், தப்பே கிடையாது. இப்போ நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறேன்னா ஒரு நல்ல கம்பெனி 23 மாதமாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது, அதனால் அதை பற்றி நம்ம போடுறோம். இதை குறை சொல்லி போடுறவங்கள ஓடிக்கிட்டு இருக்கிற கம்பெனியை குறை சொன்னால் அது மிகையாகாது இல்லையா, யாரும் நம்ப மாட்டாங்க இல்லையா. அதனால் இதை விட ஒரு பெஸ்ட்டாக இப்போ ஏமாத்திருச்சுன்னு சொல்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன அடையாளங்களை ஒரு எவிடன்ஸை கொடுத்தா கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். மைவித் த்ரெட்ஸ் இத்தனை பேருக்கு அமௌண்ட் கொடுக்கல, பணம் வாங்கிட்டு யாருக்கும் சேலரி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஓகே ஒத்துக்கலாம். இது வரைக்கும் ஒரு நபர் கூட கிட்டத்தட்ட 26-27 லட்சம் மக்களில் ஒருத்தர் கூட எனக்கு பணம் வரலன்னு சொல்ல முடியாது. சொல்லலாம், என்ன ரீசன்னா அவங்க அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கூட தப்பாக போட்டிருக்கலாம், ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் பேரில், அல்லது அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வராமல் இருக்கும். அதையுமே நம்ம நிறுவனம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி சரி பண்ணிட்டுனா கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டு வாங்கிக்கலாம். அதனால் மைவித் த்ரெட்ஸில் அமௌண்ட் வரலன்றவங்க யாருமே குறை சொல்ல முடியாது. அதனால் குறை சொல்லக்கூடிய நபர்கள் நீங்களும் மைவித் த்ரெட்ஸை ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் மிகையாக தான் பேசுவீங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு நிறுவனம் இருக்குது, இதை ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு சொன்னால் அதை கூட நீங்கள் மக்களுக்கு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி எல்லாம் வருமானத்தை தேடி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைய காலகட்டத்தில் மைவித் த்ரெட்ஸ் போன்று மக்கள்கிட்ட ஒரு நல்ல நம்பிக்கையும் ஒரு நல்ல மதிப்பையும் பெற்ற கம்பெனினா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நாமளும் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. அதுவும் தமிழ்நாட்டு கம்பெனி, நம்ம மாநிலத்தில் இருக்கிற ஒரு கம்பெனி இன்றைக்கி உலக லெவலில் போயிட்டு எல்லாரும் பேசக்கூடிய அளவில், எல்லாரும் பார்த்து வருமானம் பெறக்கூடிய அளவில் இருக்குன்னா அது உண்மையிலே நம்ம வந்து மைவித் த்ரெட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இது இப்போ மட்டும் கிடையாது, கண்டிப்பாக லைஃப் லாங்காக வரும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா விளம்பரத்துறை தான் இன்றைக்கி உலகையே வந்து ஆட்டி கொண்டு இருக்குது. இன்றைக்கி ஒரு ஐபிஎல் மேட்ச் ஆகட்டும், எது எடுத்தாலும் விளம்பரம் தான், விளம்பரம் இல்லாத துறையே கிடையாது. நேற்று கூட ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், விளம்பரத்து மூலிமா மக்களுக்கு வருமானம் கொடுக்கறதுக்காக வந்து எந்த அரசாங்க நிறுவனமும் இதுக்கு வந்து சான்றிதழ் கொடுக்காது, அந்த மாதிரி இவங்க சான்றிதழ் மைவித் த்ரெட்ஸை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அது பொய்யான தகவல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா இன்றைக்கி டிவியே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் விளம்பரத்தை வச்சு தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டிவியில் நம்ம என்ன படம் பார்க்குறோம், அது ஒரு பொழுதுபோக்கு தான். ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காகவே வந்து ஒரு அரசாங்கம் அப்ரூவ் கொடுத்து பல வகையான டிவி சேனலில் இன்றைக்கி 24 ஹவர்ஸ் ரன் பண்ண பண்ணுறேன்னா 100கணக்கான சேனல் இருக்குது. அது எல்லாமே நம்மக்கிட்ட காசு வாங்கிட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்க. அது ஒரு பொழுதுபோக்கு தான். அதுக்கு வந்து ஒரு அரசாங்கம் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குது, நீங்கள் நடத்திக்குவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் பொழுது மக்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்து அவங்களுடைய ஒரு ஏழ்மையிலிருந்து அவங்கள ஒரு படி முன்னேற்றத்துக்கான செயலை மைவித் த்ரெட்ஸ் செய்து அவங்களுக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க, சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் சில நபர்கள் தெரியாத எதையாச்சும் ஒன்று நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நிறுவனத்தில் இணைஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நிறுவனம் என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்குது, எந்தெந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து வெளிநாடுகளில் இருந்து நன்மதிப்பு சான்றிதழெல்லாம் வாங்கியிருக்குது, ஆளுநர்கள்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட் ஒரு சிறந்த நிறுவனமாக மக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா சான்றிதழும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இதில் அந்த ஒரு சில நபர்கள் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னா 27 லட்சம் மக்கள் உங்களை மாதிரி ஒருத்தர் கூட சிந்திச்சிருக்க மாட்டாங்க. சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்களா இல்லையா, நிறுவனம் ஏமாற்றி கொண்டு இருக்குதா அல்லது ரொம்ப நாளைக்கு இருக்குமா அப்படின்னு அதில் ஒருத்தர் கூடவே சிந்திச்சிருக்க மாட்டாங்க. இந்த குறை சொல்கிற 1 or 2% மட்டும்தான் சிந்திச்சிருப்பாங்களா, இவ்வளோ பேர் அந்த வேலைக்கு போகாதீங்க, அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணாதீங்க, ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிலாம் நினைக்கவே கூடாது. ஒரு நல்ல கம்பெனி போடுறதுன்னா அது கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஒரு போற்றக்கூடிய விஷயந்தான். ரெகுலராக ஒரு இன்கம் நமக்கு தேவை, அதை கரெக்டாக கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். விட்டுட்டு அதை விட்டுட்டு குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் ஃபுல்லாக குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். யாரும் எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதனால் மைவித் த்ரெட்ஸ் எப்பயுமே நம்ம குறைகள் எதுவாக இருந்தாலும் சரி செய்ய வைக்கும்,
சரி செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அது நேற்று பார்த்த ஒரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி காலையில் பார்த்த நிகழ்ச்சியிலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் யாராச்சும் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள், உங்களுடைய ஃபுல் அமௌண்ட் இன்றைக்கி ஆட் ஆகும். அது எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. திடீர்னு அப்ளிகேஷன் அந்த எரர் சரியாயிடுச்சுன்னா உடனே ஈவினிங் கூட அந்த ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் ரெகுலராக கேப்சா அடித்து உங்களுடைய சேலிங் அமௌண்ட்டை முடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப்சாவை அடிச்சவே அந்த ஃபுல் அமௌண்ட் வர மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்து கொடுக்கப்படும். உங்கள் அப்ளைனுக்கோ டவுன்லைனுக்கோ கால் பண்ணி யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாம். நேற்று நான் வீடியோவில் சொன்ன மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு 2 hours டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் கேள்வி கேட்டால் தான் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு உண்டான ஆன்சர் அவங்களுக்கு கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும். பிரச்சனை ஆன உடனே ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டால் தெரியாது, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு நாம் அதை யோசனை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? அதனால் நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி 29/4/2023 சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு V3 தோழமையில் டெலிகிராம் சேனலில் லைவ் இருக்குது. மை வித்யார்ஸ் அப்ளிகேஷன் பற்றி எல்லோரும் கலந்துக்கலாம். உங்களுடைய சந்தேகம் எது வந்தாலும் தீர்க்கப்படலாம். அந்த லிங்க்கில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈவினிங் மாலை 7 மணிக்கு சந்திப்போம். மீண்டும்